ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்ததெல்லாம் எப்படி பார்த்தோம்னா, டேட்டா வந்து நம்ம மேனுவலாக காப்பி பண்ணி உள்ள வந்து டேட்டாவை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணோம், அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து டேபிளில் கொண்டு போய் இன்செர்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்துல வரும்போது டேட்டா நமக்கு உள்ள வரணும் அப்படின்னா there are few methods of getting data inside. ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த டேட்டா இன்ஜெக்ஷன்ல வந்து இதை வந்து நம்ம ஜென்ரலா சொல்ல ETL டூல் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய மெத்தட்ல சொல்லணும்னா. ஸோ இந்த டேட்டா இன்ஜெக்ஷன் மெத்தட்ல நம்ம வரும்போது ஃபேப்ரிக்ஸ்குள்ள வரும்போது இந்த 4 மெத்தட்ல நம்ம டேட்டாவை உள்ள கொண்டு வரலாம். ஒன்று டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டேட்டா ஃப்ளோல Gen2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டர் இருக்கு. அது வழியா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா உள்ள கொண்டு வரலாம். இன்னொன்று டேட்டா பைப்லைன் வழியா நம்ம டேட்டா கொண்டு வரலாம். அப்புறம் நோட் புக் வழியா கொண்டு வரலாம். அப்புறம் ஈவென்ட் ஸ்ட்ரீம் வழியா கொண்டு வரலாம். ஸோ இந்த 4 மெத்தட் வந்து நமக்கு இருக்கு. இந்த 4ல நம்ம இந்த 3 இன்னைக்கு பார்க்கலாம். ஈவென்ட் ஸ்ட்ரீம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஷார்ட்கட், அதாவது நம்ம ஃபேப்ரிக் உள்ளேயே இருக்கக்கூடியதை இன்டர்னலா எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலா, அதாவது அமேசான்லயோ இல்ல அஜூர் ஸ்டோரேஜ்லயோ இல்ல வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸ் கிரியேட், அதாவது நம்ம கிட்ட அந்த ஹோல் டேட்டாவும் இல்லாம அந்த பாத் மட்டும் இருக்கும், டேட்டா அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதும் நாம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை, இன்னொரு செஷன்ல தனியா ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இதே மாதிரி டேட்டா பேஸ் மிரரிங், டேட்டா பேஸ் அந்த பக்கத்துல இருக்கும், அதோட மிரர் மட்டும் இங்க இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ்ல நாம இப்போ டீப் டைவ் இன்டு இதை மட்டும் டீப்பா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அதாவது டேட்டா செட் இருக்கு. CSV ஃபைலா இருக்கலாம், இல்லை வேற எது வேணுமோ இருக்கலாம். அந்த டேட்டாவை வந்து நம்ம பைப்லைன்ல கொடுத்துட்டு அந்த பைப்லைன்ல இருந்து நாம எப்படி வந்து டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், அதை எப்படி நம்ம உள்ள கொண்டு வந்து பைப்லைன்ல இருந்து நம்ம அக்கஸ்டேட் பண்ணி லேக் ஹவுஸ்க்குள்ள நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது 3ஆ பிரிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயத்துல வரும்போது நமக்கு பார்க்கும்போது நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பார்த்தோம்னா நோட் புக். ஸோ நம்ம இது வரைக்கும் நோட் புக் வந்து பார்க்கும்போது கோட் பேஸ் பைப்லைன். ஓகே, இப்போ இதை பேசிக்கா என்னன்னா நம்ம கோடை எழுதுவோம். ஓகே, இந்த கோடை எழுதி நம்ம ஸ்பார்க் ஜாப் வழியா நம்ம எடுத்துட்டு வந்து பண்ணுவோம். இது எப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம்னா, நோட் புக் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹியூஜ் செட் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு நமக்கு யூஸ் பண்றதுக்கு. ஓகே, பைத்தான்ல அந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்ஸான டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பண்ண முடியும். அதனால நாம இந்த கோட் பேஸ் மெத்தட் நமக்கு தேவைப்படுது. இன்னொன்னு, எக்ஸ்டர்னலா ஏபிஐலேருந்து டேட்டா வரும்போது அந்த டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறது வந்து நோட் புக் வழியா நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நாம கோடை அடிச்சிருக்கிறதுனால இந்த கோடை நாம ரீயூஸ் பண்ணலாம் பல இடங்கள்ல. இப்போ ஒரு கனெக்ஷனுக்காக ஒரு கோடை எழுதிருக்கோம்னா அந்த கோடை இன்னொரு இடத்துல பண்ணா நம்ம ஈஸியா வந்து ரீயூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் டேட்டா வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா, டேட்டா வர்ற டேட்டா குவாலிட்டியா இருக்கா, அந்த டேட்டா என்னவா இருக்கு அப்படின்னு வேலிடேஷன் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த டேட்டாவோட குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணி அதை நம்ம கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணலாம், நம்ம பிரான்ஸ் லேயர்ல இருந்து சில்வர் லேயருக்கு மாத்திட்டு சில்வர்ல இருந்து கோல்ட் லேயருக்கு நமக்கு மாத்துறதுக்கான எல்லா வழிகளையும் நம்ம இங்க நோட் புக் வழியா நம்மளால பண்ண முடியும். இன்னொன்னு, லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா, ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா, நாம இப்போ இந்த டேட்டா ஃப்ளோலயோ இல்ல மற்ற விஷயங்கள்லயே போய் இதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இட் டேக் லாங் டைம் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, வேற ஸ்பார்க்ல வந்து நமக்கு பல கிளஸ்டர்ஸ் பின்னாடி நமக்கு இருக்கிறதுனால நம்ம அந்த கிளஸ்டர்ஸ் வழியா நம்ம டேட்டாவை வந்து பார்ட்டிஷன் பண்ணி நம்ம ஃபாஸ்டா என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கோட் பேஸ் பைப்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே கோடுக்கு போகணும். ஓகே, ஸோ அதனாலதான் பைத்தானோட பேசிக் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்காக தனியா நம்ம ஒரு 2 செஷன் எடுத்து நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்கோம், கோட் பேஸ் பண்ணிருக்கோம். இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, பைத்தான் நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். வேற எந்த விதத்துலயும் இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து கோட் பேஸ் பைப்லைனை பொறுத்த வரைக்கும். வேற
டேட்டா பைப்லைன் அப்படின்னு வரும்போது டேட்டா பைப்லைன் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு மிட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பேசிக்கா என்னன்னா நம்ம கிட்ட ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட் இருக்கு, அதை நாம காப்பி பண்ணணும் உள்ள அப்படின்னா பைப்லைனை வச்சு காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளவுட்லயே இருக்கு டேட்டா அப்படின்னா அதுக்கு டேட்டா பைப்லைன் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராம்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா டேட்டா பைப்லைன்ல இருந்து நம்ம பண்ண முடியாது, அதுக்கு ஒரு கேட்வே நடுப்புற வேணும், இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணி அதை எடுக்க முடியும். அதே மாதிரி ட்ரிகரிங் டேட்டா ஃப்ளோ, இங்கேருந்து இன்னொன்று ஃப்ளோ பண்ணு, அதாவது டேட்டா பைப்லைன்ல இருந்து டேட்டா ஃப்ளோக்கு போ, டேட்டா பைப்லைன்ல இருந்து நோட் புக்கு போ, டேட்டா பைப்லைன் இஃப் கண்டிஷன் இஃப் this go to this, if this go to this அப்படின்னு if கண்டிஷன் எழுதுறது எல்லாமே என்ன பண்ண முடியும்னா நம்மளால டேட்டா பைப்லைன்ல பண்ண முடியும். இது எதுக்கு நமக்கு சரியா வராது அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது, டைரக்டா பைப்லைன்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி கிராஸ் ஒர்க் ஸ்பேஸ் 1 ஒர்க் ஸ்பேஸ் 2 ரெண்டுக்கும் நான் ஒரே பைப்லைனை யூஸ் பண்ணி பண்ணணும்னா பண்ண முடியாது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பைப்லைன் வேணும். அப்புறம் ஆண்ட்ராம் டேட்டா, என் லேப்டாப்ல நான் ஒன்று வச்சிருக்கேன், இல்லை வந்து நான் வந்து இன்னொரு இடத்துல என்னோட டேட்டா சென்டர்ல வச்சிருக்கேன், அங்கேருந்து நான் புல் பண்ணிட்டு வரணும்னா இது டைரக்டா புல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய இதனுடைய டிராபேக்ஸ். ஸோ டேட்டா ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா டேட்டா ஃப்ளோல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இங்க மோர் தென் 145 டேட்டா கனெக்டர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பில் பண்ணி நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதனால டேட்டா ஃப்ளோவை யூஸ் பண்ணி ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம மோர் தென் ஒன் சோர்ஸ்லேருந்து டேட்டா எடுக்கணும்னாலும் டேட்டா ஃப்ளோலேருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இதுல பெனிஃபிட் என்னன்னா நோ கோட் ஆர் லோ கோட். ஓகே, ஸோ எல்லாமே யூஐலேயே பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இது என்னன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா. ஸோ இங்கே லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா வருது, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னா பைத்தான்ல பண்ற நோட் புக்ல பண்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி என்ன இல்லை, நமக்கு ஸ்பார்க் கிளஸ்டர் இல்லை இங்கே, அதனால பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி டேட்டா வேலிடேஷன் வந்து லிட்டில் பிட் டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் தட் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள் பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூ ஹேவ் டு ரைட் அ ஃபார்முலா. இன்னொன்று இந்த இடத்துக்கு வரும்போது டேட்டா பைப்லைன்ல நமக்கு என்னன்னா எரர் ஹேண்ட்லிங் வந்து பண்ண முடியாது. அப்போ அந்த எரர் ஹேண்ட்லிங் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா ஃப்ளோ வச்சு நம்ம எரர் ஹேண்ட்லிங்கை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அது ஒண்ணுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இது எல்லாமே யூஐ பேஸ்ட் பைப்லைன், இது வந்து கோட் பேஸ்ட் பைப்லைன். ரெண்டு டிஃபரன்ஸ் இதுதான் பைப்லைன் வரும்போது. ஓகே, பைப்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா நோ கோட் பைப்லைன் பேசிக்கா என்னன்னா இந்த மாதிரி யூஐல நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி டு பிரான்ச், அதுல இருந்து டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ளோ, இது சர்ப்பா இருந்தா ஒரு இமெயில் அனுப்பு, இது ரைட்டா இருந்துச்சுன்னா ஒரு வெப் ஹூக் மெத்தோடும் ஒரு நோட் புக்கையும் நீ யூஸ் பண்ணி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளோ வந்து அழகா டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து பவர் கொரி, ஏற்கனவே பவர் பிஐ தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், இது பவர் கொரி யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. ஸோ இது டேட்டா ஃப்ளோல நமக்கு வரும். ஸோ டேட்டா ஃப்ளோ Gen 2ல நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு அழகா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா உள்ள எடுத்துட்டு வந்துட்டு கஸ்டமர் டேட்டா பேஸையும் சேல்ஸ் டேட்டா பேஸையும் எடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம என்னென்னலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இந்த மாதிரியும் பண்ண முடியுமான்னு பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி ஷெட்யூல் பண்ண முடியுமா இந்த பைப்லைன் அப்படின்னா இந்த டேட்டா பைப்லைனை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சில டைமிங்க்கு நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு அந்த டைமிங்க்கு நம்ம இந்த டேட்டாவை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரன் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஹியூஜ் ஆஃப் கனெக்டிவிட்டிஸ் இருக்கு, கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சோர்ஸ்லேயே டேட்டா வந்துச்சுன்னா நம்ம பில் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்க இதெல்லாம் நம்ம டேட்டாவை புல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம டேட்டா ஃப்ளோ வழியா இவ்வளோ கனெக்டர்ஸ் இருக்கு, இந்த கனெக்டர்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா ஃப்ளோ வழியா நம்ம ஃபில் பண்ண முடியும். இதுல வந்து ஒரு 145 to 300 ரேஞ்ச் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ கனெக்டர்லேருந்து நம்ம இந்த சோர்ஸ்ல எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா வந்து நம்ம புல் பண்ணிட்டு வர முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கு அடுத்து பார்க்கணும்னா நான் சிம்பிளான ஆர்கிடெக்சர் சிம்பிளா தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான பைப்லைன்ஸும் நாம ரன் பண்ண முடியும்.
ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான பைப்லைன்ஸ் இங்கேருந்து பைப்லைன் 2 பைப்லைன் எடுத்துட்டு இப்படி பண்ண முடியுமானா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாகவும் நம்ம பைப்லைன் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம பிகினிங்கிறதுனா சின்னதாக ஒரு பைப்லைன் பார்ப்போம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பண்ணும்போது நமக்கு பின்னாடி போகும்போது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸை நம்ம பில்ட் பண்ண கற்றுக்கலாம். இப்போ இந்த பைப்லைன்ல வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பைப்லைன் வந்ததுக்கு அப்புறம் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணலாம், ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நோட் புக்கை ஃபயர் பண்ணலாம். அப்புறம் வெயிட் பண்ண வைக்கலாம், சில டைமிங்க்கு வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் லுக்அப் டேபிள் லுக் பண்ணி அப்புறம் அதுக்கு ஃபார் ஈச் போட்டு அந்த ஃபார் ஈச்லேருந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்புறம் செட் வேரியபிள் செட் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ல இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ட்ரூவா இருந்தா இங்கே போ, ஃபால்ஸா இருந்தா இங்கே போ அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா ஃப்ளோ வந்து நம்ம ரீடைரக்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஹை லெவலா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ